ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. கடந்த மாதம் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. உம்மை புகழுகிறோம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலையும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். வேதத்தின்படி ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் என்றால் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் ஏசப்பா. எங்களுக்கும் அந்த அனந்த ஞானத்தை தாங்க ஏசப்பா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படி ஞானத்தை தாங்க ஏசப்பா. இந்த செய்தி பேசும் பொழுது என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா மகிமையும் புகழும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். அருவியின் நீரை பருகிவிட்டேன், ஆற்றினில் ஊற்றையும் மறந்து விட்டேன். அருவியின் நீரை பருகிவிட்டேன், ஆற்றினில் ஊற்றையும் மறந்து விட்டேன். துறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில் தூரத்து காணலாயாகிடவே. தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். கானகம் சூலையும் தேடிய பின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன். கானகம் சோலையும் தேடிய பின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன். கண்களை மெல்ல திறந்திடவே கண்மலை ஒன்றை திறக்க கண்டேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டேன் என தேடினேன். ஐயனின் திருவடி வீழ்ந்தேனான், ஆன்மாவின் தாகம் தீர்ந்ததென்றேன். ஐயனின் திருவடி வீழ்ந்தேனான், ஆன்மாவின் தாகமும் தீர்ந்ததென்றேன். புன்னகை பூத்து புனிதனும் மறைய புது பலன் அடைந்தேன் என்னுள்ளத்தில். புன்னகை பூத்து புனிதனும் மறைய புது பலன் அடைந்தேன் என்னுள்ளத்தில். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, நீங்கள் பலுகி பெருகி விருத்தி அடைங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம், ஆண்டவரே, இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்வில் நீர் கொடுக்க போகிற படியால் உம்மை ஸ்தோத்திரம் என்று எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுகிறோம். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாய் பெற்று கொள்வீர்கள். ஏசப்பா, நோவாவின் நாட்களில் ஜலப்பிரயாணத்தினால் பயங்கர அழிவுகள் ஏற்பட்டது. ஆனால் கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையுமே பேழையின் மூலமாக காப்பாற்றினார்.
ஜலம் எல்லாம் வற்றிய பின்பு பேழையில் இருந்து நோவாவும் அவன் குடும்பத்தினரும் வெளியே வந்த பொழுது பூமி எங்கும் வெறுமை காணப்பட்டது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நோவாவை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் ஒருவராய் இருக்கையில் தேவனாகிய கர்த்தர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருகப் பண்ணினார். யாக்கோபு யோசேப்பிடம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை பலுகி பெருகவும் பண்ணி பல ஜனக்கூட்டமாக்குவார் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாம் கூட ஒருவேளை பலவிதமான இல்லாமைகள், குறைவுகள் போன்றவற்றால் வெறுமையான நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மையும் பார்த்து, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள் என்று சொல்கிறார். அவர் ஒரு காரியத்தை சொன்னால் அது அவர் சொன்னபடியே நிறைவேறும். அவ்வாறே கர்த்தர் எப்படி நம் வாழ்க்கையிலும் இதை நிறைவேற்றப் போகிறார் என்பதை நாம் பார்ப்போம். உள்ளத்தில் உண்மையாய் இருக்கும் பொழுது விருத்தி அடைகிறோம். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். நம் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் அவன் இருதயத்தை உண்மையுள்ளவன் என்று கண்டு தம் வார்த்தைகளை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பேச்சு, நடக்கை, சிந்தனை இவைகளை எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு முன்பாக நாம் ஒன்றையும் மறைக்கவே முடியாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்தான் நம் ஆண்டவர். தாவீது, நீர் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர் என்று சொன்னார். நாம் அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவராய் இருந்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். ஆகவே அவர் எப்படியெல்லாம் உண்மையாய் நடந்தார், என்னென்ன காரியங்களில் எப்படி நிறைவேற்றினார் என்பதை அறிந்து கொண்டு அவைகளையே நாமும் பின்பற்ற வேண்டும். அவர் தம் வாழ்வில் தேவனுடைய சித்தத்தை உண்மை உள்ளவராய் செய்து முடிந்தது என்று சொல்லி முடிவில் பரலோகத்திற்கு சென்றார். ஆனால் இன்றைய நாட்களில் உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சிலரிடம் நாம் பேசும் பொழுது உடனே பொய் சொல்லி காரியங்களை அழகாக சமாளித்து விடுகிறார்கள். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்னுடைய இருதயம் செயல்படவும் உண்மையாய் நம்முடைய இருக்கிறதா என்று நாம் எல்லாருக்கும் முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் என்ற வேத வார்த்தையின்படி அவர் நம்முடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை தருகிறார். இதை நம் வாழ்க்கையில் அநேக வேளைகளில் அனுபவித்து இருக்கிறோம். சில நேரங்களில் பலவிதமான பலவீனங்கள் வரும்பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாளே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து எல்லா காரியங்களிலும் அவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய உண்மையை பார்த்து நம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புவார். எசேக்கியா ராஜா பெரியதொரு பிரச்சனை வந்தது. எதிரியான அசரியா ராஜா அவரை பார்த்து, நான் தான் பெரியவன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் பெருமையோடு சொன்னான். ஆனால் எசேக்கியா ராஜாவோ தேவாதி தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு, நீரே என் நம்பிக்கை, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவ்வாறே அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ததினால் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனுக்காக யுத்தம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட அவ்வாறே எந்த காரியத்தை செய்தாலும்
அதிலே உண்மையும் மன உத்தமமாய் இருக்கும் பொழுது அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதமான விதத்தில் உதவி செய்து பரிபூரண ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி நீதியின் நின்று விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஸ்திரப்படுத்தி பெருகச் செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை அவருக்குள் ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவார். அப்பொழுது நாம் அவரோடு நெருங்கி ஜீவிக்கிற தெய்வீக வாழ்வை பெறுவோம். நாம் கர்த்தருடைய காரியங்களில் எப்பொழுதும் பெருக வேண்டும் என்று நம் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட கீழான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டாலும், ஆண்டவர் நம்மை அவருடைய கிரியையினாலே பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் இருக்க வேண்டும். விசுவாசம் நம்மில் உறுதிப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியங்கள் எவை? முதலாவது, கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்க வேண்டும். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செய்யுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்தும் பொழுது நடப்பது என்னவென்றால், அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். நாம் பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கலாம். அதன் மத்தியிலும் நாம் கர்த்தரை முழு மனதுடன் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் நம்மை நமது தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவார். ஆகவே கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது மிகவும். ரூத் 1:16. ரூத்து தேவனோடு இணைந்து எப்படி கிரியை செய்தாள்? ரூத் 1:14-18 வரை என்ற வேத பகுதியில் ரூத்து தன் மாமியாராகிய நகோமியை எப்படி பற்றி கொண்டாள் என்று பார்க்க போகிறோம். நகோமி தன்னுடைய ஜனங்களிடத்தில் திரும்பும் பொழுது, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1:14. பொறுக்குகிறவர்களிடம், கண்காணிப்பாளிடமும் நிலத்தின் சொந்தக்காரரிடமும் தேவன் அவளுக்கு தயவை கட்டளையிட்டார். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணிப்பாளாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவன் மோவாப் தேசத்தில் இருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆகிறது என்றான். ரூத்து வயலுக்கு சென்று வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த வயலின் சொந்தக்காரன் ஏற்ற சமயத்தில் அங்கு வந்தான். அவன் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவன் தன்னுடைய நிலத்தில் அறுவடை செய்து கொண்டிருந்த வேலையாட்களை வாழ்த்தி ஆசீர்வதித்தான். அவன் ரூத்தையும் பார்த்தான். தன்னுடைய வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அவன் மதித்து தன்னுடைய வேலைக்காரர்கள் மேல் இருந்த கிருபையை கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தான். இப்படிப்பட்டதான மனுஷனிடம் தேவன் ரூத்தை கொண்டு வந்தார். அறுவடையின் போது சிந்தப்படுவதை விதவைகள் பொறுக்கிக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்ற தேவனுடைய பிரமாணத்தை ரூத்து அறிந்திருந்தாள். ரூத்து தடுமாற்றமின்றி நிலையான மனதுடன் வேலை செய்தாள். அவள்
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மாமியாரின் மேல் கொண்டிருந்த அன்பின் காரணமாக நிலையான மனதுடன் வேலையும் செய்தாள். 38 ஆண்டுகள் நடக்க இயலாத இருந்த மனுஷனை இயேசு சுகமாக்கினார். ஓய்வு நாளில் இயேசு சுகமாக்கியதால் யூதர்கள் கோபம் கொண்டு அவரிடம் கேள்வி கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, நீர் என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறீர், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். நான் உங்களுக்காக வேலை செய்யும் பொழுது தேவன் தமக்கு உரியதை செய்வார். ரூத் வேலை செய்தால் தேவன் நீதியானவற்றை அவளுக்காகவே செய்தார். தேவன் ஏற்ற ஆசீர்வாதத்தை அவளுக்கு அனுப்பினார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூட இரு. அவர்கள் அறுக்கும் வரைக்கும் வயலை நீ பார்த்து அவர்களுக்கு பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் இருக்கும் இடத்திற்கு போய் வேலைக்காரர் கொண்டு கொடுக்கும் குடத்திலே நீயும் தண்ணீர் குடிக்கலாம் என்றான். நாம் தாகமாய் இருக்கும்போது நம் தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீருடன் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ரூத் வார்கோதுமையை பொறுக்கிக் கொண்டு இருந்த பெண்களுக்கு பின்னாக தன்னை மறைத்து கொண்டு, ஆனாலும் போவாஸ் அவைகளை கவனித்து அவள் செய்த நல்ல வேலையை அனைவரின் முன்பாகவும் அங்கீகரித்தான். பலன் ஆண்டவரிடமிருந்து வருவதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் அந்தரங்கத்தில் செய்யும் நற்கிரியைகளுக்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். போவாஸ் ரூத்தை மெச்சி கொண்ட பொழுது அவள் தாழ்மையுடன் பதில் சொன்னாள். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருந்தாலும் நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிகளை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்து இருந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தார்கள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது அவள், போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவளை அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்றார்கள். இறுதியாக போவாஸ் ரூத்தை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். மோவாபிய பெண்ணான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் என்று அவன் சொன்னான். கிறிஸ்துவின் மணவாட்டியாக மாறுவதற்கு நாமும் கரைதிரையற்ற மாசற்றவர்களாக பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? அது வானத்தையும் பூமியையும்
உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்துதான் வருகிறது. அவரே அன்றி நமக்கு ஒத்தாசை செய்பவர் வேறு ஒருவரும் இல்லை. அவரே சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்கண்ணராகவே நம்மை தாழ்விலே நினைத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். அவரை நேசிக்கத்தான் நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றன. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்குமாய் இருக்கிறது போலவும், வேலைக்காரிகளின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாக போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவரே நம்மை தாயின் வயிற்றினில் உருவாக்கினவர். அவரே நமக்கு ஒத்தாசை செய்கிறவர். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் என்று ஏசாயா அவரை குறித்து குறிப்பிட்டு இருக்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். கர்த்தர் சொல்கிறார், என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கையை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட்ட அவைகள் அனைத்தும் நிற்கும். வேதம் சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோவின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடக்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனதுருக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு சகல விதங்களிலும் ஒத்தாசை செய்வார். நமக்கு உதவியாய் இருக்கிற அநேக கரங்களை எழுப்பித் தருவார். புதிய பலத்தினாலும் புதிய வல்லமையினாலும் புதிய கிருபையினாலும் புதிய ஜெப ஆவியினாலும் நம்மை நிரப்புவார். நம்முடைய நம்பிக்கையை நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் மேல் வைக்காதிருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் இரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு இரட்சிப்பு வரும், ஆசீர்வாதங்கள் வரும். மட்டுமல்ல, அவரையே நம்பி அவரையே நோக்கி பார்ப்பவர்கள் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது பர்வதங்களை நோக்கி நடந்து தாவீது கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை தன்னை சூழ உள்ளவர்களுக்கும் செய்வார் என்பதை உணர்ந்து அந்த வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கும் அறிவிக்கிறார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லுகிறார். எருசலேம் பண்டிகைக்காக வரும் ஜனங்கள் தங்கள் பொருட்களை பாதுகாக்கும்படி வேலைக்காரரையும் கூட அழைத்து கொண்டு வருவதுண்டு. சில வேளைகளில் இந்த வேலைக்காரரும் கண் அசந்து விட்டால் பொருட்கள் திருட்டு போய்விடுமே என்று பயந்து கலங்கினார்கள். தூங்குபவன் தொடைகளில் கயிறு ஒன்று திரித்திட தூங்காது திரியும் நரி கூட்டம் உண்டோ என்று சொல்லுகிறது உண்டு. இன்றைக்கும் குள்ள நரியாகிய சாத்தான் என்று ஒருவன் இருக்கிறபடியினால் அவனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படிக்கு உறங்காமலும் தூங்காமலும் கண்காணிக்கிறார். அவருடைய கண்கள் தூங்காத கண்கள். ஆம், நம்மை காக்கிறவர் உறங்கார். அன்று அவர் நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் காத்தார். பெருமழையின் வெள்ளங்கள் மோதி அடித்த போதும்
பேழையாய் நின்று கர்த்தர் காத்தார். நமக்கு நேராய் வரும் பயங்கரமான அழிவில் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் நம்முடைய குடும்பங்களையும் காத்தருள்வார். நம்மை காக்கும்படி அவர் பீழ உண்ட மலையானவரே, சோதோமின் அழிவில் இருந்து லோத்துவை பாதுகாத்து அவன் கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்தார். நம்மையும் கரம் பிடித்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தந்தருள்வார். நம்மை காக்கிறவர் மட்டுமல்ல, நமக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிறவராயும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் தமக்கு உதவி செய்கிறார். நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெரு மூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். வேதத்திலே 121ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நமக்கு தரும் அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் குறித்து தெளிவாக சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் நம்மை காக்கிறவர். தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து காக்கிறார். அக்கினி மதிலாய் சூழ்ந்து நம்மை காக்கிறார். சுடரொளி பட்டயங்களை கட்டளையிட்டு காக்கிறார். தேவ தூதர்களை அனுப்பி நம்மை காக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறதை குறித்து அழகான நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக மோசே பக்தன் கொண்டு வருகிறார். ஆம், மேலே பருந்துகள் வட்டமிடும் பொழுது தாய்க்கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே சேர்த்து கொண்டு மூடுவது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமுமாய் இருக்கும். கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாக்கவே நமது மறைவையும் நிழலையும் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இன்றைக்கு உலக மனுஷர்கள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். வானத்தின் கீழே திறந்துவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். எந்த நேரம் வியாதிகள் உண்டாகுமோ, பில்லி சூனியங்கள் தாக்குமோ, அசுத்த ஆவிகள் ஆட்கொள்ளுமோ, விபத்துக்கள் நேரிடுமோ என்று எண்ணி கலங்குகிறார்கள். அனாதைகள் போல தவிக்கிறார்கள். பாதுகாப்புக்காக ஏங்குகிறார்கள். ஆனால் நம்மை காக்குகிற நமக்கு ஒரு பரம பிதா உண்டு. தம்மை தேடி வந்த நேசர் ஒருவர் உண்டு. நம்மை அரவணைத்து கொள்வதற்காக அவருடைய அன்பின் கரங்கள் உண்டு. ஆகவே நாம் எதை குறித்தும் பயந்து கலங்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எகிப்தின் மத்தியில் எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீடுகளிலுள்ள பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறது போல கிறிஸ்துவின் இரத்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிற நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உறங்காமல் கண் விழித்து நம்மை பாதுகாப்பதற்காகவே நாம் அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமேன்.